வணக்கம், நான் லதா கிருஷ்ணன். இன்றைய விழிப்புணர்வு பதிவு. அதாவது இன்றைய காலகட்டத்தில் குழந்தைங்க ஒரு விஷயத்தை பிரித்து வைக்க முடியாது அப்படின்னா அது ஃபோன் தான். கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபோனுக்கும் குழந்தைங்களுக்கும் இருந்த தூரம் ரொம்ப தொலைவு. கொரோனா டைமில் தான் நம்ம இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் அது போல் விஷயங்களுக்காக ஃபோனை கையில் கொடுத்தோம். இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னே முதல்ல தேடுற விஷயம் என்னென்னா, அவங்க அம்மாவோ அப்பாவோ யாரையும் தேடுறதில்ல. அவங்க முதல்ல தேடுற விஷயமே ஃபோன் தான். ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அது ஒரு அங்கமாக இன்றைக்கு ஆயிடுச்சு. இருந்தாலும் அது தேவையான விஷயத்துக்கு அந்த ஃபோனை நம்ம பயன்படுத்துறதுல தப்பில்லை. அது இல்லாமையும் நம்ம வாழ கற்றுக்கணும். அதாவது இன்றைக்கெல்லாம் குழந்தைங்க பார்த்திங்கன்னா புத்தகத்தோட அவ்வளவா அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் கிடையாது. நம்ம லைப்ரரியில் குழந்தைங்கள சேர்த்து விட்டு வாரம் ஒரு புக்கை எடுத்து குழந்தைங்கள படிக்கிறதுக்கு ஊக்குவிக்கணும். இது மிகவும் நல்லது. புக்கு படிக்க 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 அவங்களுக்கு அந்த நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கும் எங்கள் ஸ்கூலில் ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் ஒரு பதிவு ஒன்று நடந்தது. அதாவது லைப்ரரியில் புக்ஸ்லாம் படிக்கிற குழந்தைங்களோட எண்ணிக்கை இன்றைக்கெலாம் குறைஞ்சி போச்சு. அதனால் புத்தகங்களை தேடி குழந்தைகள் படிக்கணும் அப்படிங்கிறது தான். அதுவும் அவங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்றதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். குழந்தைகளுக்கு முன் நாமும் புத்தகத்தோடு உட்காந்து படிக்கிற அந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் பேரண்ட்லாம் குழந்தைங்களோட விளையாடுவாங்க. இப்பயும் சிலர் அதை கடைப்பிடிக்கிறாங்க. எல்லாரையுமே குறை சொல்ல முடியாது இல்லையா? இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா புத்தகம் படிக்கிற அந்த பழக்கமே சுத்தமாக குறைஞ்சி போச்சு. அதனால் குடும்பமாக உட்காந்து 1 மணி நேரம் நம்ம புக்கை படிக்கணுன்ற அந்த பழக்கத்தை கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக குழந்தைங்கள நம்ம மாற்ற முடியும். அதாவது குழந்தைகளுக்கு முன் நாமும் புத்தகத்தோடு உட்காந்து படிக்கிற அந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் பேரண்ட்லாம் குழந்தைங்களோட விளையாடுவாங்க. இப்பயும் சிலர் அதை கடைப்பிடிக்கிறாங்க. எல்லாரையுமே குறை சொல்ல முடியாது இல்லையா? இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா புத்தகம் படிக்கிற அந்த பழக்கமே சுத்தமாக குறைஞ்சி போச்சு. அதனால் குடும்பமாக உட்காந்து 1 மணி நேரம் நம்ம புக்கை படிக்கணுன்ற அந்த பழக்கத்தை கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக குழந்தைங்கள நம்ம மாற்ற முடியும். ரீல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவரில் எவ்வளோ 60 to 70 ரீல்ஸ் பார்க்குறாங்க. அப்போ ஒரு விதமான ஒரு விஷயங்கள் அவங்க மைண்டில் பதியறதில்ல. அதனாலே அவங்களுடைய ஞாபக சக்தி குறையுது.